இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட கிரிமினல்கள் கூடாரமாகிவிட்டது என்று எண்ணும் அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பலர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டார்கள். அந்த செய்திகள் எல்லாம் பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கிறது. இவை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இவர்கள் ஆட்சியை பிடித்ததற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்தவர்கள், நடிகர் விஜயின் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்தவர்கள், பல கட்சிகளில் இருந்தவர்கள் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள். அதில் பலர் கிரிமினல்கள் என்று சொல்லப்படுகிறது. இவை எல்லாவற்றிற்கு மேலாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்த திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்தார்கள். எல்லா கட்சிகளிலிருந்தும் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்களாக தமிழக வெற்றி கழகத்தில் வந்து நிர்வாகிகள் இணைந்தார்கள். இதுவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து யாரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவில்லை. கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இருப்பதால் கூட்டணி தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த யாரையும் அவர்கள் கட்சியில் சேர்க்கவில்லை. கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளை சார்ந்தவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்து கொண்டால் அது அரசியல் நாகரிகமாக இருக்காது. ஆகவேதான் தமிழக வெற்றி கழகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் இணையவில்லை என்று கருதினோம். ஆனால் இப்பொழுது நடந்திருக்கின்ற ஒரு சம்பவம் தமிழக வெற்றி கழகத்திற்கும் நடிகர் விஜய்க்கும் அரசியல் நாகரிகம் அறவே இல்லை என்று காட்டுகிறது. அதற்கு காரணம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் எப்பொழுதும் சிவப்பு துண்டு மட்டுமே அணிபவர். அவரை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்தார்கள். ஆக நடிகர் விஜய் எந்த அரசியல் நாகரிகத்தையும் கடைபிடிக்கவில்லை. ஏற்கனவே பத்திரிகைகளை புரட்டினால், தினசரி நாளிதழ்களை புரட்டினால், தினமும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் சிலர் பாலியல் முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்கள், குற்ற வழக்குகளில் சிக்குகிறார்கள். சேலத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி 50 பெண்களுக்கு மேல் ஆபாச படம் எடுத்து அவர்களை மிரட்டினார், பிளாக்மெயில் செய்து அவர்களையும் விபச்சாரத்தில் தள்ளுவதற்கு முயற்சி செய்தார் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட அந்த நபரை காப்பாற்றுவதற்கும் ஒரு முக்கிய பிரமுகர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல குற்றவாளிகள் அவருடைய கட்சியிலேயே இருக்கின்ற நேரத்தில், சரி, ஏதோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வந்த ஒரு மூத்த நிர்வாகி மகேந்திரன் அவர்களாவது ஒரு போராளி, கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வந்தவர், மார்க்சிய இயக்கத்திலிருந்து வந்தவர், இவர் மார்க்சியம் பேசுவார், சோசலிசம் பேசுவார், கம்யூனிசம் பேசுவார், ஒரு நல்ல தலைவரை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து விட்டார்கள், சேர்த்து கொண்டார்கள் என்று நினைத்தோம். ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வாசிக்கிறார். மகேந்திரன் அவர்கள் குற்றவாளிகளுக்கு உதவி செய்தார், குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார். ஆகவே கட்சியிலிருந்து அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம். சில காலமாக அவர் கட்சியோடு தொடர்பில்லாமல் தனிமையில் இருந்தார்.
கட்சியில் தொடர்பில்லாமல் இருப்பதால் அவர் திருந்தி வந்து விடுவார் என்று அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். ஆனால் அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொள்ளவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு மிகப்பெரிய பதிப்பகத்தை, வளர்ந்து வருகின்ற பதிப்பகத்தை சில கிரிமினல்கள் அபகரிப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகி மகேந்திரன் ஆதரவாக இருந்தார். ஆகவேதான் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம். அந்த ஒழுங்கு நடவடிக்கையிலிருந்து அவர் திருந்தி வராமல் அவருக்கு திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோம். அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி கொள்ளாமல் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார். ஆக மகேந்திரன் திருந்தவில்லை. அவர் கம்யூனிச பாதையை விட்டு விலகிவிட்டார். அவர் மார்க்சியத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்று வீரபாண்டியன் என்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஒரு குற்ற பட்டியலை அவர் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த மூத்த கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் மகேந்திரன் அவர்களை பற்றி கூறுகின்ற பொழுது நாம் என்ன நினைக்க வேண்டி இருக்கிறது? தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே பல கிரிமினல்கள் இணைந்திருக்கிறார்கள். அந்த கிரிமினல்களோடு கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வந்தவர் புனிதமானவர் என்று நினைத்தார். அதே கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாநில செயலாளர் சொல்கிறார் மகேந்திரனும் ஒரு கிரிமினல் என்று. ஆகவே கிரிமினல்களின் கூடாரமாக தமிழக வெற்றி கழகம் மாறிவிட்டதா? அப்படி தமிழக வெற்றி கழகம் வளர்ந்து விட்டதா என்ற கேள்வி எழத்தான் செய்யும். போதாத குறைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தது. அந்த கட்சியின் தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்கின்ற வரை அந்த கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பொழுது பல்வேறு கட்சியிலிருந்து வந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் குழப்பத்தை உருவாக்கி விட்டார்கள். மதுரை மாவட்டத்தில் விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவில் இருந்து பல முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர்கள், முன்னாள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் இவர்களெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 நிர்வாகிகள் விஜயபாஸ்கர் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். அப்படி விஜயபாஸ்கர் இணைகின்ற பொழுது ஏற்கனவே உள்ளாட்சி மன்றத்தில் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஒன்றிய குழு தலைவர்கள், உள்ளாட்சி மன்றத்தின் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் பல ஆண்டுகளாக இருப்பவர்கள், நடிகர் விஜய் ரசிகர் மன்றம் வைத்திருந்த காலத்திலிருந்து அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக இருந்தவர்கள், நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததற்கு பிறகு அந்த கட்சியின் நிர்வாகியாக பணிபுரிந்தவர்கள், இன்ஸ்டாகிராமில் ஆட்டம் போட்டவர்கள், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டவர்கள், இப்படி தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்கள் இப்பொழுது அதிமுகவில் இருந்து வருபவர்களால் ஓரங்கட்டப்படுகிறார்கள். அவர்கள் பதவி நாற்காலிக்கு அருகிலே வந்து விடுவார்கள், பதவியை கைப்பற்றி விடுவார்கள். நடிகர் விஜயின் ரசிகர்களாக இருந்து இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகியாக தொண்டர்களாக இருக்கின்ற நாங்கள் ஏமாளிகளாவதா? நாங்கள் வெறும் கையில் முழம் போடுவதா? நாங்கள் வெறுங்கையோடு தெரிவதா? இவ்வளவு காலம் உழைத்த எங்களுக்கு எந்த பலனும் இல்லாமல் போவதா என்று அவர்கள் ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்கி விட்டார்கள். இப்பொழுது நடிகர் விஜய் கட்சிக்குள்ளேயே ஆரம்பகால கட்சியினர், இடையிலே வந்த கட்சியினர் என்று 2 பிரிவாக பிரிந்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் நடிகர் விஜய் கட்சி கிரிமினல்களின் கூடாரமாகிவிட்டது. இவர்களால் ஒரு நல்ல ஆட்சியை தர முடியுமா? இவர்கள் கட்சியில் இன்றைக்கு எழுந்திருக்கின்ற உட்கட்சி பிரச்சனைகளை இவர்களால் சரி செய்து ஒரு நேர்மையான நிர்வாகத்தை, ஒரு நேர்மையான இயக்கத்தை, நேர்மையான ஆட்சியை இவர்களால் தர முடியுமா என்று கேட்டால்
முடியாது என்றுதான் பதில் வருகிறது. நடிகர் விஜய் கட்சிக்கு வந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரே கிரிமினலாக இருக்கிறார் என்று சொன்னால் மற்றவர்களும் கிரிமினலாக இருப்பதில் எந்த வியப்பும் இருக்காது. ஆகவே நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கிரிமினல்கள் கூடாரமாக மாறிவிட்டது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.